பெற்றோரின் பொருளாதார நிலை உணர்ந்து தன் தேவைகளை குறைத்து கொண்டு புரிந்து கொள்ளும் பிள்ளைகள் வாழ்க்கையின் வரம். பிறந்ததற்கு அடுத்த நிமிடமே மரணத்துக்கான நேரமும் தொடங்கிவிட்டது. அதை உணராமல் தான் அவனவன் ஆட்டம் போடுகிறான். ஆசைப்படுவதையெல்லாம் அடைய நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது. வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதனும் இல்லை, தவறே செய்யாதவன் மனிதனும் இல்லை. ஆனால் தவறு என்று தெரிந்தும் மீண்டும் அதனை செய்பவன் மனிதனே அல்ல. ஏமாறுபவர்கள் முட்டாள்களும் அல்ல, ஏமாற்றுபவர்கள் புத்திசாலிகளும் அல்ல. எல்லாம் ஒரு நாள் செய்தவர்களுக்கே திரும்பும். அன்று எல்லாம் புரியும். ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு, யாருடைய வேதனைக்கும் நீ எப்போதும் காரணமாக இருக்காதே. அதிகம் படிக்கவில்லை என்று கவலைப்படாதே. நம் மரணம் வரை பல பாடங்களை நம் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும். உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே. தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை, வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவதில்லை. கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் துணிந்து போராடு, வெற்றி நிச்சயம். பணம் இருந்தால் பகைவன் பல்லும் மின்னும், பணம் இல்லை என்றால் சொந்தக்காரன் சொல்லும் கொல்லும். எதிலும் எங்கும் அளவோடு இரு. அவமானப்பட வேண்டியதும் இருக்காது, அவதிப்பட வேண்டியதும் வராது. உன் குறைகளை இறைவனிடம் மட்டுமே பேசு, அது மருந்தாக அமையும். மனிதர்களிடம் பேசாதே, அது உனக்கு நோயாக மாறிவிடும். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே. கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்பது எப்போதும் சிறப்பாகவே தெரியாது. எதுவும் நிரந்தரம் இல்லாத எது உன்னுடையது என்கிறாய். எதற்கு உரிமை கொண்டாடுகிறாய்? எதை இழந்துவிட்டேன் என தவிக்கிறாய்? எதை நினைத்து புலம்புகிறாய்? வழிபோக்கில் எல்லாம் வந்து போவதுதான். எதுவும் நமக்கானது அல்ல. அனைத்தையும் தனியாக கடந்து வந்த பிறகுதான் புரிகிறது, இதுவரை நம்மை தொடர்ந்து வந்த யாவரும் நிஜங்கள் இல்லை, வெறும் நிழல்கள் மட்டுமே என்று. நீ ஒருவனை ஏமாற்றினால் உன்னை ஒருவன் ஏமாற்ற பின்னால் வந்து கொண்டே இருப்பான். முதலில் நீ போராட வேண்டியது உன்னுடன் தான். ஏனென்றால் உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் முதல் காரணம் நீ மட்டும்தான். வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. தன்னிலை இழந்து தடுமாறி நின்றாலும் தன்மானத்தை இழந்து யார் முன்னும் கையேந்தி நின்று விடாதே. ஒரு முறை தன்னம்பிக்கை இழந்து கையேந்தி விட்டால் காலத்துக்கும் உன் தன்மானம் தலை தூக்காது. வாழ்க்கையில் தேடப்படாத இடத்தில் தேடி தேடி உறவாடுவதை விட எதுவும் தேவையில்லை என்று ஒதுங்கி போவதே நல்லது. இருப்பவன் கோடியில் புரண்டாலும் இல்லாதவன் தரையில் புரண்டாலும் முடிவு என்னவோ இருவருக்கும் ஆறடிதான். ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சுதாரிச்சு இருக்கலாம் என்று பட்ட பிறகுதான் புரிகிறது. அறியாமையை விட ஆபத்தானது அடுத்தவங்க பேச்சை அப்படியே கேட்பது. எல்லோரையும் காப்பாற்றிய ஒருவன் கடைசி காலத்தில் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவனாகிறான். இளமை முதுமை வித்தியாசம் இதுவே. ஒருவரின் தேவை அறிந்து அவர் கேட்காமலே நீ உதவி செய்வாய் என்றால் நீயும் கடவுள்தான். உன்னை குற்றம் சொல்ல யாரும் இங்கு உத்தமர்கள் இல்லை. சுயமரியாதையும் தன்மானமும் பிடிவாதத்தின் சொந்தக்காரர்கள். உன்னை பற்றி அதிகம் யாரிடமும் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்காதே. உன்னை நேசிப்பவர்களுக்கு அது அவசியமில்லை. உன்னை வெறுப்பவர்கள் அதை நம்பப் போவதும் இல்லை. உறவு ஒரு ஊசி, கோர்த்தும் விடும், குத்தியும் காட்டும். உங்களை நேரடியாக எதிர்க்க தைரியம் இல்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றி பொய் வதந்திகள் கூறுவது. தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே, தன்மானத்தோடு வாழ்கிறேன் என்று பெருமைப்படு. தன்னுடைய ரகசியம் என்றால் வாயை பூட்டி வைக்கிறார்கள்,
பிறரது ரகசியம் என்றால் காதை தீட்டி வைக்கிறார்கள். செருப்புக்குள் புகுந்த கல்லும் வெறுப்பில் சொன்ன சொல்லும் கடைசி வரை உறுத்தி கொண்டேதான் இருக்கும். தவறுகளை உங்களிடமே சொல்பவர்களை இழந்து விடாதீர்கள். அவர்கள் நீங்கள் மற்றவர்களிடம் தலை குனியக்கூடாது என்று எண்ணுபவர்கள். அத்தனை தவறையும் சிறப்பாக செய்துவிட்டு அதை தனது பேச்சு திறமையால் நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கும் வரை விட்டு கொடுத்தே பழகியவர்கள் வாயடைத்து போவார்கள். நம் வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தவித்திடும் போது நமக்கே தெரியாமல் யாரோ ஒருவர் நம் துயர் துடைக்க வருவார். அவரே இறைவன். உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது. பணத்தால் வாங்க முடியாத 10 விஷயங்கள்: அன்பு, மரியாதை, பொறுமை, மகிழ்ச்சி, மன அமைதி, பகுத்தறிவு, ஒற்றுமை, மௌனம், விசுவாசம், புத்திசாலித்தனம். சிதறும் என்பதற்காக தேங்காயை உடைக்காமல் இருந்தால் கடைசியில் அழுகல்தான் மிஞ்சும். உறவுகள் சிதறும் என்பதற்காக சில விஷயங்களை உடைத்து பேசாமல் இருந்தால் கடைசியில் அழுகைதான் மிச்சமாகும். நேர்மையாக வாழ்ந்து பார். எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும். சின்ன புத்தி உள்ளவன்தான் பெரிய புத்தி இருப்பது போல பேசுவான். நாம் ஒதுங்கி நிற்பதால் சிலருக்கு நன்மை கிடைக்கும் என்றால் நாம் தள்ளி நிற்பதில் தவறில்லை. அலட்சியமாக தூக்கி போடும் ஒவ்வொன்றிற்கும் ஏங்க வைத்துவிடும் காலம். நேர்மையும் உண்மையும் விலையுயர்ந்த பரிசுகள். எல்லா மனிதர்களிடமிருந்தும் அதை எதிர்பார்க்க வேண்டாம். நேர்மையாக பேசிப்பார். எதிரிகள் வரிசையில் நீயே முதலில் இருப்பாய். அவர்களுக்கு தகுந்தது மாதிரி பேசிப்பார். உறவுகள் வரிசையில் நீயே முதலில் இருப்பாய். கருத்து சொல்வதை விட கடந்து செல்வதற்கே அதிக பக்குவம் தேவைப்படுகிறது. தனிமை நம்மை அரை பைத்தியமாக்கி விடுகின்றது. அதிலிருந்து தப்பிக்க நாம் ஒரு துணையை தேடுகிறோம். ஆனால் அவர்கள் நம்மை முழு பைத்தியமாக்கி விடுகிறார்கள். சின்ன சின்ன விஷயங்களிலும் சந்தோஷம் உள்ளது. ஆனால் சந்தோஷம் என்பது சின்ன விஷயம் அல்ல. சுயநலம் எப்போது மனிதனுக்கு வந்ததோ அப்போதே அன்பு, பாசமெல்லாம் செத்து போய்விட்டது. பக்குவப்பட்ட மனிதனை அவனின் குணத்தால் அறியலாம். என்னை பற்றி விமர்சிப்பதற்கு முன் நான் பயணித்த பாதையில் ஒரு தடவையாவது உங்களால் பயணிக்க முடியுமா என்று மட்டும் எண்ணி பாருங்கள். மனதில் பட்டதை சொல்லும்போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது, சில இடங்களில் பிரச்சனை ஆரம்பமாகிறது. மனிதனுக்கு நிம்மதி இல்லாமைக்கு ஒரே காரணம், அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதுதான். கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகும். அதே போல விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நீங்கள் கடலாக இருங்கள். முயற்சியில் வரும் தவறுகள் பிழையில்லை. தவறு வருமோ என்று முயலாமல் இருப்பதே மிகப்பெரிய பிழை. செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். தேவைக்கு தேடுவோரை தொலைப்பதில் தவறில்லை. நம் கைவிட்டு போகும் எதுவும் நம்முடையது இல்லை என்று உணர்ந்தாலே பாதி துன்பம் விலகும். எதையும் ரொம்ப பெருசாக யோசிக்கக்கூடாது. பார்த்துக்கலாம் என்று போய்கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கும் போதே பயன்படுத்து, இருக்கும் போதே அனுபவி, நினைத்தவுடன் செய்து முடி. உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை இழந்து விடாதே. ஏனென்றால் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்வோர் கிடைத்தால் அவர்களை தொலைத்து விடாதே. வாழ்க்கை விசித்திரமானது. சிலரை முழு நிலவாய் பிரகாசிக்க வைத்திருக்கும், பலரை தேய்பிரை போல் மறைத்துவிடும். மனப்பக்குவம் அடைந்தவர்கள் எளிதில் கோபம் கொள்வதில்லை, பிரச்சனைகளை கண்டு அஞ்சுவதில்லை, விமர்சனங்களை பொருள்படுத்துவதில்லை, பாராட்டுகளுக்கு மயங்குவதில்லை, மன்னிக்க தயங்குவதில்லை, எந்த சூழ்நிலையிலும் அமைதியை இழப்பதே இல்லை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் உன்னை நினைக்க யாரும் இருக்க மாட்டார்கள்.
வாழ்க்கை பயணத்தில் பிறர் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனம் சரியாக இருப்பின் திருத்திவிட்டு நகருங்கள், தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு நகருங்கள். நீ கலங்கி நிற்கும் போது கடவுள் வரமாட்டார், நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக அனுப்பி வைப்பார். அறிவுரையை அளவாக கொடுங்கள், ஏனெனில் அவரவர் சூழ்நிலைகள் வேறு, அவரவர் பாதைகளும் வேறு. புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறதே என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு வலியை தந்தால் இழந்ததை மீண்டும் அடைவது கடினம். எல்லோருடைய வழிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை, எல்லோருக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்திருந்தாலே போதும். கடவுள் மனிதனை பூமிக்கு அனுப்பும்போது ஒன்றே ஒன்றுதான் சொல்லி அனுப்புகிறார், நீ திரும்பவும் மனிதனாக வராதே, தெய்வமாக வா என்பதே அது. கண் சிமிட்டும் நேரத்தில் கூட மரணம் வரும் என்று உணர்ந்தவனே இங்கு மனிதனாகவும் மகானாகவும் இருக்க முடியும். உண்மைக்கு எப்பொழுதும் நேர்மையாக இருங்கள், அது உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். கோபமும் ஆசையும் வாழ்க்கையை பின்னோக்கி தள்ளுமே தவிர ஒருபோதும் முன்னோக்கி தள்ளாது. பள்ளிக்கூடம் போன பின்புதான் விளையாட்டின் அருமை தெரிகிறது, கல்லூரிக்கு போன பின்புதான் பள்ளிக்கூடத்தின் அருமை தெரிகிறது, வேலைக்கு போன பின்புதான் படிப்பின் அருமை தெரிகிறது, ஓய்வு பெற்ற பின்புதான் வேலையின் அருமை தெரிகிறது, மரணப்படுக்கையில்தான் வாழ்க்கையின் அருமை தெரிகிறது. உலக அதிசயமாகவே இருந்தாலும் மனம் விரும்பினால்தான் ரசிக்க முடியும். துவண்டு போகும் போதெல்லாம் நினைவில் கொள், இதுவும் கடந்து போகும். கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தம் இல்லையோ அதுபோலவே நம்மை பற்றிய மற்றவரின் எண்ணமும் சிந்தனையும் நமக்கு சொந்தமில்லை. தொடும் பொருளில் கைரேகை பதிவது போல ஒவ்வொருவருடைய சொல்லிலும் செயலிலும் அவர் குணத்தின் ரேகை கண்டிப்பாக தெரியும். யாரையும் பழிவாங்க வேண்டாம், அழுகிய பழங்கள் தானாகவே விழும். மரத்தின் இலைகள் உதிர்வது போல காலம் மாறும்போது சில கவலைகளும் தானாகவே உதிர்ந்துவிடும். பணம் யாருக்கும் சொந்தமில்லை, ஒருவனை முடக்குவதும் பணம்தான், ஒருவனை முன்னேற்றுவதும் பணம்தான்.